Hi students, welcome to Chennai Aspiring Vellore. Group 4 கான வேகன்சி 2022 கான வேகன்சி உயர்ந்தது. பெரிய அளவுக்கு உயரத நம்ம நேத்து ஈவினிங் வீடியோ போட்டிருந்தோம். Group 4 உடைய அபிஷியல் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப இந்த கோரிக்கை ரொம்ப காலமாவே இருந்தது. இப்ப இந்த கோரிக்கை வந்து 2022 நோட்டிஃபிகேஷன்ல இருந்தது. 2022 நோட்டிஃபிகேஷன்லயும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை விட்டாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள், அப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமான் அவர்கள், அப்புறம் அன்புமணி, எல்லா அரசியல்வாதி கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் இது தரப்பான கோரிக்கை விடுத்தாங்க. மதுரை எம்பி சு வெங்கடேசன் எல்லாருமே விடுத்தாங்க. அதன் பெயர்ல மேலும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹைப் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு அந்த ஹைப் வரதுக்கு முன்னாடியே அதிகபட்சம் ரிசல்ட் விட்டுருவாங்க. ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நினைச்சாலும் எவ்வளோ கூவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மேபி பார்க்கலாம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து சொல்றது இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா இந்த நான் திருப்பியும் சொல்றது இந்த நம்பருங்கிறது வந்து இவ்வளவுதான் வைக்க முடியும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பெண்டிங் வச்சாதான் அடுத்த வருஷம் மேசிவ் நம்பர், ஒரு பெரிய நம்பரை காமிச்சு அது குறித்து தேர்தல் விஷயங்கள் தான் அவங்க பண்ண முடியும். அதனால இந்த வருஷம் ஒரு லிமிட்டட் தான் வச்சுக்குவாங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தது, இப்போ என்ன கட் ஆஃப் வரலாம், எவ்வளவு கம்மியாகலாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்க்ரீஸ் எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது இந்த வருஷம் குரூப் 4 உடைய வேகன்சி 2024 உடைய வேகன்சி சரிங்களா, நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. ஏன்னா இது குரூப் 4 உடைய வேகன்சி பிளஸ் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாஸ்டர் உடைய வேகன்சியும் கூட. ஓகேங்களா, ரெண்டு சேர்த்து தான் 6200 பிளஸ் ஒரு 400 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்து நேற்று 2200, மொத்தமாக 8932 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண நம்ம எக்ஸாம் எழுதும் போது இருந்ததை விட கிட்டத்தட்ட 3500 பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு கிட்ட மேலதான். ஓகேங்களா, 3500க்கும் மேல என்ன ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் 2500க்கு மேல ரெண்டே ஆட் பண்ணா. ஓகே, 2500க்கு மேல வேகன்சி என்ன ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் இயர் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல 2023 குரூப் 4 நடக்கல, 2022 குரூப் 4 நடந்தது. அப்ப அந்த 2022 குரூப் 4ல என்ன கட் ஆஃப் இருந்தது அதுதான் பார்க்க போறோம். ஓகே, 2022 ஃபைனலா வெளிவந்த அபிஷியல் கட் ஆஃப் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, சும்மா வந்து ப்ரிடிக்ட் பண்ணி போட்டது கிடையாது, இது அபிஷியல் கட் ஆஃப். இதுல ஒரு விஷயம் சேஞ்சஸ் இருக்கலாம். என்ன விஷயம் சேஞ்சஸ் இருக்குன்னா ஓசி உடைய கட் ஆஃப் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஓசிங்கிறது அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி, எம்பிசி எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. ஆனா இதை மட்டும் விட்டுருங்க, இது அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம சொல்ல முடியாது. ஆனா மீதி எல்லாமே அபிஷியலா வெளிவந்த கட் ஆஃப். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த ஓசிலையும் கடைசி கேட்டகரி பீப்புள்ல வந்து 120 எடுத்திருக்காங்க. ஆனா இந்த தடவை அப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா, பிசில பார்க்கும்போது 167. ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 166 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். திருப்பி சொல்ற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மார்க் கிடையாது. நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்டே 166 போட்டிருந்தாரு. அவர் கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் கவுன்சிலிங் வந்து ஒரு டேட்டு தான் ஆஃப்டர்நூன் போனாரு. மார்னிங் போயிருந்தாருன்னா அவர் எம்பிசி கேட்டகரிக்கு, ஓகே, எம்பிசி கேட்டகரிக்கு அவர் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் ஆஃப்டர்நூன் போனதுனால அவர் கிடைக்கல. ஓகேங்களா, அப்போ பார்த்து கவுன்சிலிங் ப்ராசஸ்ல தான். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா பிசி 127, பிசி முஸ்லீம் 7 கொஸ்டின் கம்மியாகுது. பார்த்துக்கோங்க, எம்பிசி கேட்டகரி சரி, பிசி முஸ்லீம் கேட்டகரி 7 கொஸ்டின் 160. எம்பிசிக்கும் பிசிக்கும் எப்பவுமே சேமா தான் இருக்கும், 120 127. அடுத்து எஸ்சிக்கு பாருங்க 164, 3 கொஸ்டின் கம்மியாகுது. எஸ்சி ஏக்கு வந்து 122, எஸ்டிக்கு ரொம்பவே கம்மியாகும். எம்பிசில இருந்து எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 15 மார்க் கிட்ட கம்மியாகும். இங்க 13 மார்க் கிட்ட கம்மியா இருக்குது. எஸ்டிக்கு 154. சார், இதுல நீங்க உமன் கேட்டகரியே விட்டீங்களே, பிஎஸ்டியும் விட்டீங்களே, வாய்ப்புகளை அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். இப்போவும் சொல்லிட்டேன், உமன் கேட்டகரிக்கு எப்போ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷனை கிட்டத்தட்ட நல்ல நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து உமனுடைய குரூப் 4ல, ஓகேங்களா, வேற எக்ஸாம்பிள் நம்ம சொல்றத குரூப் 4ல உமனுடைய கட் ஆஃப் ரொம்ப டிஃபரன்ஸ் வரது கிடையாது. டிஃபரன்ஸே வரல. போன வருஷம் தான் பிசில ஆணா இருந்தாலும் அவருக்கும் 127 தான் கட் ஆஃப், உமனா இருந்தாலும் அவருக்கும் 127 தான் கட் ஆஃப். பிஎஸ்டிஎம்மா இருந்தாலும் அவருக்கு 127 தான் கஷ்டம் கட் ஆஃப். நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரி நம்ம இங்க பேச வேண்டிய தேவையே இல்லை. டைபிஸ்ட், ஸ்டெனோ, எக்ஸர்வீஸ்மேன் பேசலாம். ஆனா உமனும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற பிஎஸ்டிஎம் பேச வேண்டிய தேவை கிடையாது. ஆனா குரூப் 2 குரூப் 1 அதை பத்தி பேசணும். ஓகேங்களா, அப்ப இது வந்து நம்ம விஏஓ ஜேஏக்கான கட் ஆஃப் போன வருஷம். டைபிஸ்டுக்கு எவ்வளவு சார் இருக்கும்? ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்லையும் டைபிஸ்டுக்கு சராசரியாக ஒரு 7 அல்லது 8 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 8ல இருந்து 10 வச்சுக்கோங்க. 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு போஸ்டிங்ல. அது கம்யூனிட்டி வைஸ் டிஃபர் ஆகும். இங்க பாருங்க, பிசிஎம்ல பாருங்க, முஸ்லீம்ல 120 கொஸ்டின் போட்டா அவருக்கு வந்து ஜேஏ கிடைக்கும்.
அதே முஸ்லீம் கேட்டகரியில வெறும் 140. இதுதான் ரொம்ப லீஸ்ட். எஸ்டியை விட கம்மியா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. எஸ்டியை விட கம்மி. ஓகேங்களா? அப்போ பிசிஎம் முஸ்லீம் பசங்களுக்கு 140 கொஸ்டின்ஸ் போட்டாலே போதும். அசால்ட்டா போட்டுடலாம். டைப்பிங் தான் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? அப்ப டைப்பிஸ்ட் இது 160, 159, இங்க 159, 155 எஸ்சியில 150, எஸ்டியில 142. இதுதான் டைப்பிஸ்டுக்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு மேலும் கம்மியாகும். அங்க போக போக பாருங்களேன் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. ஸ்டெனோ படிச்சவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அது எஸ்சியில ரொம்ப கம்மியா இருக்கு இந்த இடத்துல ஸ்டெனோல. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்கும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி பீப்புள் இருந்தீங்கன்னா இதுதான் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு கம்மியாக தான் கிட்டத்தட்ட டைப்பிஸ்ட் சரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை விட கம்மியாக தான் ஒரு நிறைய இடத்துல. ஓகே, அந்த இடத்துல அந்தந்த கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பீப்புளை பொறுத்து. எஸ்சிஏல எக்ஸ் சர்வீஸ்மேன் யாருமே பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு சில பேர் தான் இருக்காங்கன்னா அவங்க வந்து படிச்சாங்கன்னா அவங்க கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்க போகுது. ஓகே, எல்லாமே கரெக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்தந்த டைமில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த கம்யூனிட்டியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். அப்போ இந்த தடவையும் எப்பவும் சரி இந்த கட் ஆஃப்ங்கிற விஷயம் கொஸ்டின் நார்மல் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அமையும். திருப்பியும் சொல்றேன், நார்மல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் பொழுது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அமையும். இந்த தடவை குரூப் 4ல கொஞ்சம் ஓகேங்களா, போன தடவை 2022 குரூப் 4ல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருந்தது. சிறப்பு தமிழ்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, தமிழ்ல வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அப்ப அதனால இந்த தடவை நான் இங்கே எழுதி போடுற கட் ஆஃப். அப்ப இந்த தடவை நமக்கு கட் ஆஃப் என்னதான் சார் அமையலாம் அப்படி பாத்தீங்கன்னா, நான் கட் ஆஃப் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு சார் கட் ஆஃப் குறையும் அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன், எப்பவுமே எல்லா கேட்டகரியிலையும் இந்த 160ல இருந்து 165க்குள்ள இருக்கக்கூடிய பீப்புள் ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதிகமான பேர் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு 5000 பேராவது இருப்பாங்க. அந்த அளவுக்கு 121 எடுத்தீங்களா ஒரு 5000 பேர், 122 எடுத்தீங்களா அது ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு மார்க் கம்மியானா 5000 பேர் கிட்டத்தட்ட கம்மியாக வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இங்க கூட்டினதே 2000 கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான் 2500 பிளஸ் வேகன்சி தான் இன்க்ரீஸே ஆயிருக்குது. அப்ப நம்ம எக்ஸாம் எழுதும் போது சொன்ன கட் ஆஃபை விட ஒரு கொஸ்டின் அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டின் தான் கட் ஆஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். ரொம்ப மேசிவ் டிஃபரன்ஸ் எல்லாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 12000 வேகன்சியா இருந்தது வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 வேகன்சி 6000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமா சொல்லலாம், ஒரு 4 கொஸ்டின் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம 2500 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதால ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஆல்ரெடி சொன்ன கட் ஆஃப் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டினை மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ பார்டர்ல இருந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, சார் நான் எம்பிசில இருக்கேன், நான் வந்து போன இந்த தடவை குரூப் 4ல ஒரு 167 போட்டிருந்தேன், போன தடவை மாதிரி இந்த தடவை 127 போட்டிருக்கேன், வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா தாராளமா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அந்தந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு ஒரு 1 அல்லது 2 மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கீழே எஸ்சிஏ எஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா ஒரு தாராளமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் ஆகுமே தவிர ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது. வேகன்சி ஓரளவுக்கு தான் கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? நம்ம ரிசல்ட் எப்போ வரலாம்னா சீக்கிரம், நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவங்க வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணதோடைய காரணம் என்னன்னா இது ஒரு சிம்டம்ஸ். எப்படி வந்து நமக்கு ரிசல்ட் சீக்கிரம் வருங்கிறது ஒரு அறிகுறி தான். இந்த வாரம் விட்டுருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை ஆயிடுச்சு, வேளாண் வெள்ளி 2 நாள். அதுவும் நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆயுத பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டே டியூஸ்டேல இருந்து ரிசல்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் தாராளமா இருக்கும். ஓகே, இது கம்பல்சரி ரிசல்ட் வந்து அந்த வாரங்கள்ல வருவதற்கு, ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே அவங்க ரிசல்ட் விட ரெடி அப்படின்றது அர்த்தம். இந்த ரிசல்ட் விட திருப்பி காலதாமதம் ஆனதுன்னா டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த வேகன்சி டிமாண்ட் உயர்த்தணும், இந்த கோரிக்கைகள் அதிகமாக எழுதுரும். அதனால கண்டிப்பா மேபி நம்மளுடைய எதிர்பார்ப்பு பிளானிங் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த வாரம் ரிசல்ட்டுக்கான எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஓகே, ரிசல்ட் வந்த உடனே நம்மள என்ன பண்ணிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா, நமக்குரிய டெலிகிராம் சேனல்ல ரிசல்ட் சென்ட் பண்ணிடுவோம். எல்லாரும் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.